பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலியில் எதை பற்றி பேசப் போகிறோம் என்று சொன்னால், அண்மையிலே 2 நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பகுதியிலே பெரும்பத்து என்கின்ற ஒரு சிற்றூரிலே மது, கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுடைய தாக்கத்தினாலே ஒரு வன்முறை கும்பல், ஒரு சாதிவெறி கும்பல் இந்த தென் தமிழ்நாட்டிலே, குறிப்பாக நெல்லை சீமையிலே, பொருணை கரையிலே அமைதி நிலவக்கூடாது, எப்போதும் பதற்றமான சூழ்நிலையை வைத்திருக்க வேண்டும். அப்படியானால்தான் தங்களுக்கான அந்த ஊடக வெளிச்சம் கிடைக்கும், வருவாய் கிட்டும். ஏராளமான கல்குவாரிகள், சற்றேறக்குறைய குறும் பெரும் தொழிற்சாலைகள் இவர்களிடமிருந்து பொருளை கறக்கலாம் என்கின்ற அடிப்படையில் திட்டமிட்டு ஒரு கும்பல் வன்முறை செயல்களிலே தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. 1995ஆம் ஆண்டு இதே களக்காட்டிலே தான் அண்ணல் அம்பேத்கருடைய சிலை சேதப்படுத்தப்பட்டு அது சமூக கலவரங்களாக மாறி சிவலார்குளம் வழியாக கொடியங்குளத்திலே முடிந்தது. கொடியங்குளத்திலே மிகப்பெரிய தாக்குதலுக்குள்ளான பூர்வகுடி தமிழர்கள், தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் காவல்துறையின் அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக அங்கே கிளர்ந்து எழுந்தபோது ஊரே அடித்து நொறுக்கப்பட்டது. குடிதண்ணீர் கிணற்றுக்குள்ளே விஷத்தை கலக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஜனநாயக நாட்டிலே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி நிகழ்கிற நாட்டிலே அந்த கொடுமை அங்கே நிகழ்த்தப்பட்டது. கொடியங்குளம் கொடுமையை முதலில் உலகுக்கு அறிவித்தவன் நான் தான். ஏனென்று சொன்னால் 2-3 நாட்களாக இப்படியான நிகழ்வு, அதாவது சம்பவம் நடந்ததாகவே யாருக்கும் தெரியாது. வெளி உலகத்துக்கு தெரியாது. அந்த ஊர் மக்களை தவிர, காவல்துறையை தவிர, வருவாய்த்துறையை தவிர, மாவட்ட ஆட்சியரை தவிர. மாவட்ட ஆட்சியர் பன்னீர்செல்வத்துக்கு எல்லாமே தெரியும். அவர் சசிகலா அம்மையாருடைய நெருங்கிய தொடர்பில் இருந்தவர், உறவினர் என்று கூட சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட நிலையிலே அந்த செய்தியை முதலில் ஊடகங்கள் வாயிலாக, அதாவது எழுத்து ஊடகங்கள் வாயிலாக உலகத்துக்கு சொன்னது நான் சொன்ன அதே காலகட்டத்தில் இன்றைய புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டார்கள். அது கோவை மாவட்டத்திலே தினபூமி என்கின்ற இதழோடு நின்று விட்டது. நான் தான் எல்லா ஊடகங்களுக்கும் செய்தியை கொடுத்தேன். பிறகு நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் ஒசூரிலே சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார்கள். அந்த சுற்றுப்பயணத்தெல்லாம் உடனடியாக நிறுத்திவிட்டு திருநெல்வேலி 100 வாகனங்களிலே கொடியங்குளம் ஊருக்கு சென்றோம். பிறகு மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து விட்டு வந்தார். நாங்கள் எல்லாம் கொடியங்குளத்துக்கு சென்றோம். மிகப்பெரிய ஒரு சமூக கலவரங்கள் நிகழ்ந்து முடிந்தன. 95 இதே களக்காட்டு பகுதியில் தொடங்கிய அந்த கலவரம் 97 இறுதி வரை நிகழ்ந்தது. அன்றைக்கு ஆட்சி கவிழ்வதற்கு பிறகு 95 அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தொடங்கிவிட்டது. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி 96 கவிழ்வதற்கும், மக்கள் அந்த அரசை தூக்கி எறிவதற்கும், பிறகு 2001 ஐயா கலைஞர் ஆட்சியை தூக்கி எறிவதற்குமே இந்த கலவரங்கள் காரணமாக அமைந்தன. அதே போலதான் இப்பொழுது அதே நாங்குநேரியிலே கஞ்சாவுக்கு அடிமையான தமிழ்நாட்டு இளைஞர்கள் வருகிற தேநீர் கிடைக்க வருகிற, காய்கறிக்கு வருகிற, சாலையில் நடந்து போகிற எல்லோரையும் அறிவாலை கொண்டு வெட்டி படுகொலை செய்யக்கூடிய ஒரு கொடுமை நிகழ்ந்திருக்கிறது. 4 நாட்களுக்கு முன்னாலே அருப்புக்கோட்டையில் அப்படித்தான் ஒரு திமிர் பிடித்த ஒரு இளைஞன் தன்னுடைய வாகனத்தை, காரை கொண்டு மற்றவர்களை தாக்குவது, அடுத்த வண்டியிலே மோதி சேதப்படுத்துவது, கடைசியில் காய்கறி கடைக்குள்ளே விட்ட அந்த காணொளி காட்சிகள்லாம் வந்தது. அடுத்து நாங்குநேரி சம்பவம். இந்த நிகழ்வுகளிலே ஈடுபட்டவர்கள் யார் என்று இன்றைக்கு 6 பேரை கைது செய்திருக்கிறதாக அவர்கள் முகத்திரை போட்டு பின்னாலே காவலர்கள் நிறுத்தி படங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள்தான் உண்மையான குற்றவாளிகளா என்று தெரியவில்லை. ஏற்கனவே நாங்குநேரி பகுதியிலே பள்ளி மாணவன் தன்னை விட அதிகமாக மதிப்பெண் எடுத்து விட்டான் என்கின்ற காரணத்திற்காக இரவு நேரத்தில் அவன் உணவருந்தி கொண்டிருந்த போது வீட்டுக்குள் நுழைந்து தாக்குதல் தொடுத்த அந்த கும்பல் தான் இந்த நாங்குநேரி நிகழ்வுக்கும்
பின்னணியாக இருக்கக்கூடும் என்கின்ற ஐயப்பாடுகள் வந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் தமிழின பொருள் மருத்துவர் ஐயா அவர்கள் கடுமையான ஒரு அறிக்கை வெளியிட்டதோடு, உயிர் இழந்தவன் அவன் வடநாட்டுக்காரனாக இருந்தாலும் சரிதான், இந்திக்காரனாக இருந்தாலும் சரிதான், உயிர் இழந்தவர்கள் ஏற்கனவே 2 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். இன்னும் 3 பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கு. யாராக இருந்தாலும் உயிர் இழந்தவனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும், காயம்பட்டவர்கள் 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்க வேண்டும், வழங்க வேண்டும் தமிழ்நாடு அரசு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நம்முடைய தலைவர் தமிழின பொருள் மருத்துவர் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இது போன்ற வன் செயல்கள், அண்மையிலே கூட சென்னையில் நடந்த ஒரு தொலைக்காட்சி கருத்தாடலில் சொன்னேன், தொடர்ந்து வன் செயல்கள், சாதி வெறியாட்டங்கள், வன்கொடுமைகள் தென் மாவட்டங்களிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் 2011 15 வரை ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் எல்லா தரப்பிலையும் படுகொலை செய்யப்பட்டார்கள். அன்றைக்கு 2015 முதலமைச்சர் அந்த பன்னீர்செல்வம் அவர்களை கோட்டையிலே நேரில் சந்தித்து, இந்த படுகொலைகளுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, நீங்கள் மாண்புமிகு முதலமைச்சர், ஊடகவியல் நண்பர்கள்லாம் சான்றாக இருந்தார்கள். குறிப்பாக நம்முடைய நண்பர் தமிழா பாண்டியன் என்னோட பக்கத்தில் இருந்தார். நான் சொன்னேன், உங்களுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை, ஆனால் நீங்கள் முதலமைச்சராக இருப்பதனாலே உங்கள் பின்னணி இருப்பதாக மக்களிடையே ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது, கவனமாக இதை கையாளுங்கள். சிக்கலுக்குரிய எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், 2-3 சமுதாயம் தான் இங்கே சிக்கலுக்குரிய சமுதாயங்கள். இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களை குறிப்பாக காவல்துறையிலும் வருவாய்த்துறையிலும் போடாதீர்கள், அவர்களை வட தமிழ்நாட்டுக்கு அனுப்புங்கள், வட தமிழ்நாட்டிலே உள்ள தமிழர்களை தென் தமிழகத்திற்கு அனுப்புங்கள். ஏற்கனவே 1957ஆம் ஆண்டு தியாகி இமானுவேல் சேகரன் படுகொலையை ஒட்டி தென் மாவட்டங்களில் இப்படியான ஒரு நிலையை அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மறைந்த பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் எடுத்தார்கள். அதேபோல் நீங்கள் எடுங்கள் என்று முதலமைச்சரிடம் அவர் அலுவலகத்திலே பன்னீர்செல்வம் அவர்களிடத்திலே நேரடியாக பேசினேன். 5 நிமிடங்கள் 3 நிமிடம் கொடுத்தார், 5 நிமிடம் பேசினேன். தமிழா பாண்டியனே அதுக்கு சான்று, அதோடு இல்லாமல் முழுமையான விளக்க சான்று ஆவணங்களோடு விண்ணப்பத்தை மனுவையும் கொடுத்து விட்டு வந்தேன். அவர் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தார், இல்லை என்று மறுப்பதற்கில்லை. அதை நானே கண்கூடாக மாவட்ட காவல்துறை அலுவலகங்களுக்கு செல்கிற பொழுது, இன்னும் சொல்லப்போனால் காவல்துறை துணைத் தலைவரை அந்த காலகட்டத்திலே ஒருவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சென்று சந்திக்கிற பொழுது அவரே அந்த மனுவினுடைய நகலெல்லாம் என்னிடத்தில் காட்டினார். ஆனால் இப்பொழுது தலை விரித்தாடுகிறது. இதற்கான தீர்வு என்ன? 2026 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற காலகட்டத்திலே இதற்கு பின்னணி என்ன? நம்முடைய தம்பி சனாதனம் என்கிற யாரு விடுதலை சிறுத்தைகளின் தலைவர், தும்மல் விழுந்தாலும் அதுக்கு சனாதனம் தான் காரணமா என்று சொல்லுகிறார். ஆனால் அடிப்படையிலே இங்கே என்ன நிகழ்கிறது என்று அவருக்கு சொல்லப்படவில்லை என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். எனவே அருள் கூர்ந்து தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய தமிழின போராளி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயாவினுடைய அறிக்கையை கவனத்தில் கொண்டு உடனடியாக இறந்தவர் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும், காயம்பட்டவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். இதை எந்த நிதியிலிருந்து எடுத்து வழங்க வேண்டும் என்று சொன்னால், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு குற்றச் செயல்கள் நிகழாமல், நீங்கள் தான் அண்மையில் பேசினீங்க, மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் ஒரு கூட்டத்தில் பேசினார். குற்றச் செயல்களே நிகழாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை காவல்துறை வருவாய்த்துறை எடுக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த அடிப்படையிலே குற்றச்செயல், அங்கே ஒரு புற காவல் நிலையம் இருக்கு, அந்த பெரும்பத்து ஊருக்கு திரும்புகிற இடத்துல ஒரு புற காவல் நிலையம் இருக்கு. அந்த காவல் நிலையம் என்ன செய்து கொண்டிருக்கு? அங்கு பணியாற்றியவர் யார்? அங்கே காவல் உதவி ஆய்வாளர் யார்? ஆய்வாளர் யார்? துணை கண்காணிப்பாளர் யார்? இவர்கள்லாம் இவர்களுடைய கண்காணிப்பின் கீழ் அந்த நாங்குநேரி வட்டம் இருக்கிறதா இல்லையா? ஒரு மாணவனை வீடு புகுந்து தாக்கினார்களே, அந்த கொலை குற்றவாளிகள் வெளியே வந்தார்கள், அவர்கள் கண்காணிக்கப்படுகிறார்களா என்பதை இந்த காவல்துறை அன்றாடம் கவனத்தில் வைத்திருக்கிறதா இல்லையா? அப்படி கவனத்தில் வைத்திருந்தால் இந்த நிகழ்வு, இந்த சம்பவம் அங்கே நிகழ்ந்திருக்க கூடுமா? எனவே இந்த இழப்பீட்டு தொகையை அங்கே பணியில் உள்ள பொறுப்பான காவல்துறை அதிகாரிகளுடைய ஊதியத்திலிருந்து அல்லது அவர்களுடைய சொத்துக்களை
பறிமுதல் செய்து வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம். தேர்தல் வர இருக்கிறது. தென் தமிழ்நாடு அமைதியாக இருக்க வேண்டும், ஒட்டுமொத்த தமிழ்நாடு அமைதியாக இருக்க வேண்டும். இதற்குத்தான் மார்பில் அடித்து கொண்டு சொல்கிறோம், இந்த சாராயக்கடை, வண்ணச் சாராயக்கடை மூடுங்கள், மதுபான கடை மூடுங்கள், அண்ணா வழியில் யாராவது உழைப்போம் என்று நீங்கள் முழங்குறீங்க. அண்ணா மதுபான கடைக்கு எதிரானவர். மதுபானத்தின் மூலம் வரக்கூடிய வருமானம் பெருநோயால் கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய்க்கு சமம் என்று சொன்னவர். அப்படிப்பட்டவருடைய தம்பிகளாக இருந்து கொண்டு நீங்கள் வீதிக்கு வீதி மதுபான கடைகளை திறந்து இந்த வன் செயல்களுக்கு, அனைத்து அயோக்கியத்தனங்களுக்கும் தாயாக இருப்பது மதுபானம் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவேதான் பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையான மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து 35-40 ஆண்டு காலமாக போராடி வருகிறது. சட்டப்படியான போராட்டம் நடத்தி சாலை ஓரங்களில் உள்ள மதுபான கடைகளை தமிழ்நாடையும் தாண்டி இந்தியா முழுவதும் மூட வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. எனவே இந்த மதுபானம், இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் தான் இந்த வன் செயல்களுக்கு மூல காரணமாக இருக்கிறது. யார் கூலிப்படையினர் என்று தெரியும், யார் கொலையாளிகள் என்று தெரியும், எவர் கையில் வெடிகுண்டு இருக்கிறது என்று தெரியும், எவர் கையில் அருவாள் இருக்கிறது என்று காவல்துறைக்கு தெரியும். ஒப்புக்கு 2 பேரை குண்டர் சட்டத்தில் உள்ளே அடைத்து விட்டால் கடமை முடிந்ததாக காவல்துறை கருதுகிறது தென் மாவட்டங்களில். ஏன் இந்த கூலிப்படையினரை, இந்த கொலைகார கும்பலை சுற்றி வளைத்து, அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சொல்லலாம், நான் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சொல்லவில்லை, எந்த சமுதாயத்தை சார்ந்த குற்றவாளிகளாக இருந்தாலும் சரிதான், கொலைகாரர்கள் இருந்தாலும் சரிதான், வன்முறையாளர் இருந்தாலும் சரிதான், அவர்களை இரும்பு கைகள் கொண்டு ஒடுக்க முடியுமா முடியாதா என்பதுதான் அரசின் முன்பு நாங்கள் வைக்கிற கேள்வி. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த தேர்தல் அறிக்கை நீங்கள் வெளியிடுகிறீங்க. போன தேர்தல் அறிக்கையிலே சொன்னீங்க, ஆனால் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் கனிமொழி போன்றவர்கள் அதில் கருத்து சொன்னார்கள். முழுமையான மதுவிலக்கு என்பது ஒரு நாட்டினுடைய கொள்கையாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு கட்சியினுடைய கொள்கைகளாக இருக்க வேண்டும். அந்த கொள்கைகளை தேர்தல் வாக்குறுதிகளாக மக்களுக்கு தர வேண்டும். தேர்தலில் வாகை சூடினால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த பொதுநல உணர்வு கூட இன்றைக்கு திராவிட கட்சிகளுக்கு இல்லாமல் போய்விட்டது என்பதுதான் வருத்தமான செய்தி. அந்த அடிப்படையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் உடனடியாக இதில் தலையிட்டு தேவையானால் நீங்களே ஒரு பயணம் தென் மாவட்டங்களுக்கு வந்து இந்த சமூக விரோதிகள், இந்த வன்முறையாளர்கள், இந்த சாதி வெறியர்கள், அவர்களுக்கு பின்னாலே உள்ள அமைப்புகள் எல்லாவற்றையும் கொண்டோடு பிடித்து சிறையில் அடைத்து கடுமையான சட்ட பிரிவினர்கள் வழக்கு போட்டு இனி மேலும் இதுபோன்று ஒரு நிகழ்வு நிகழாவண்ணம் பாதுகாக்க வேண்டிய அனைத்து பொறுப்பும் கடமையும் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு. எனவே அவர்கள் உடனடியாக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு செய்தியை சொல்லக்கூடியவர்கள், உளவுத்துறையினர், ஒற்றுத்துறையினர், காவல்துறையினர், உண்மை நேர்மையுமா கடமையாற்றக்கூடிய காவல் அதிகாரிகள், எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயாவினுடைய அறிக்கைகளை முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சென்று உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற மனித நேய அடிப்படை, தமிழன், தமிழ் உணர்வு, தமிழ்நாடு, தமிழ் தேசியம் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குறைந்த அளவு மனிதநேய அடிப்படையில் எந்த மனித உயிரும் இயற்கைக்கு மாறாக இங்கே பழிவாங்கப்படக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டு அரசையும் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் உறுதியான நிலைப்பாடோடு வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.